குளத்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அணைக்கட்டு பகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தெரிவித்துள்ளார். கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலை ஆட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவந்த கலைஞர்னா ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும், திமுக வந்து குழந்தை கிள்ளி விட்டுருவான். குழந்தை அழுவனே திரும்ப இன்னொரு திமுக வருவான். ஏன் இந்த குழந்தை அழுவுனது? ஐயோ மோடி ஐயா கிள்ளி வச்சுட்டாரா, அதனாலதான் அந்த பாப்பா அழுவுதான். இந்த பொய் பிரச்சாரத்தை உடைத்து வெளியே வர வேண்டும். இந்த குழந்தையை கிள்ளி வச்சு செங்கல் சோலை பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பழியை இன்னொருத்தர் மேல போடுறாங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு பேசி ஐயா ஒரு தீர்வு கொண்டு வருவோம். தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கூடாது. இதெல்லாம் அதிகமா செம்மண் இருக்கக்கூடிய பகுதி, இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் இயற்கையும் பாதிக்காதவாறு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இயற்கை வந்து உங்களோட இருக்கிற இந்த மலை காடெல்லாம் பாருங்க, ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காத்தது. அரசு வந்து இந்த மலை காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் பாதுகாத்து இந்த மலை காடுகளை வைத்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இந்தியாவில பாத்தீங்கன்னா நகரத்துல எல்லாம் எங்கேயுமே மரம் இல்லைங்க ஐயா. இங்கிருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க. அதனால இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் இங்கதாங்க ஐயா வருவாங்க. எல்லாம் மொத்த ஊரே பாருங்க அணைக்கட்டில. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.